அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சீமான் பார்த்தீங்கன்னா நிறைய இனங்களை ஒன்று திரட்டியிருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசியிருக்காரு. இது குறித்த அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழரசன் புத்தக வெளியீட்டு விழாவில் பாமக கட்சியின் பாலு, முக்குளத்தூர் புலிப்படை கருணாஸ், கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு, மல்லர் மீட்பு காலம் செந்தில், இது போன்ற நிறைய இனங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று திரட்டியிருக்காரு சீமான். வேற எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நினைச்சாலும் இப்படி எல்லா இனங்களையுமே ஒன்று திரட்டி ஒரு நிகழ்வை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட சிக்கல்களும் ஏகப்பட்ட அரசியல்களும் இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சீமான் ஒற்றை நபரால் மட்டும்தான் இப்படி எல்லா இனங்களுமே ஒன்று திரண்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சீமான் அவர்கள் நினைச்ச ஒரே காரணத்தினால தான் இந்த ஒரு புத்தக வெளியீட்டில் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அனைவருமே கலந்துட்டு இருந்தாங்க அப்படின்னும், நிச்சயமாக வேற எந்த அரசியல் கட்சியாலுமே அதை செய்ய முடியாது அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் மணி. தற்போது பாஜகவும் திமுகவும் இணைந்து சீமான் மேலே பார்த்தீங்கன்னா சாதி வெறியன் அப்படின்ற ஒரு பேரை சூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய சாதிக்கு தான் சீமான் நிறைய முக்கியத்துவம் தராரு அப்படின்னும், அவருடைய கட்சியிலேயே முக்கியமான இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே நாடார் தான், அதனால தான் முக்கிய பொறுப்புகளை சீமான் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை கூட பார்த்தீங்கன்னா பல பேர் தங்களுடைய கண்டனங்களை வீடியோவாகவும் ட்விட்டரில் போஸ்டாகவும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. சீமான் சாதி வெறியரா அப்படின்னு சாமானிய மக்களுக்கு கூட ஒரு சந்தேகம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தீர்த்து வைக்கிற வகையில் தான் பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா அவருடைய நேர்காணலில் தமிழரசன் புத்தக வெளியீட்டு விழாவில் இப்படி எல்லா இனங்களும் ஒன்று திரட்டி பண்ணியிருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சமூக நீதி அவங்க விரும்புகிறாங்க அப்படின்றத காட்டுது அப்படின்னும், ஒவ்வொன்றுமே சாதி கட்சிகளாக இருந்தாலும் எல்லா சாதியும் இணைந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சாதி எதிர்ப்பு அரசியலை பண்ணுறதுக்கான ஒரு துவக்கமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னும். ஏன்னா கருணாஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய சாதி மேலே அவருக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்குது அப்படின்றத காட்டியிருக்காரு. இருந்தாலும் சீமானுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் என்னுடைய சாதியை தூக்கி போட்டுட்டு கூட நான் அரசியலை இணைவேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறதெல்லாம் சாதியை தாண்டின ஒரு தமிழ் உணர்வை அவங்க அனைவருக்குமே சீமான் தூண்டிட்டு இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது அப்படின்னு பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.